வெல்கம் டு டாரோ டாக்ஸ் தமிழ். ஸோ இன்றைக்கான தலைப்பு உங்கள் வாழ்க்கையில் அடுத்து நடக்க இருக்கிற நல்ல விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி யூனிவர்ஸ் கிட்ட கேட்க போகிறோம். ஓகே, 6 of Wands தான் உங்களோட அண்டர்லைங் எனர்ஜி. நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கிற எனர்ஜி 6 of Wands. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் பார்க்குற மெசேஜ் உங்களோட கரியர் பற்றி. இது எல்லாமே பென்டிகிள்ஸ் கார்ட் பார்த்தீங்களா? கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ், பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ், அதுக்கப்புறம் நைட் ஆஃப் பென்டிகிள்ஸ். ஒரு சாலிடான கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தான் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அக்செப்ட் பண்ணுறது மூலமாக உங்களால் உங்கள் வாழ்க்கையில் ஈஸியாக சக்ஸஸை அட்ராக்ட் பண்ண முடியும், சக்ஸஸை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் என்னால் பார்க்க முடியுது. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு 2 கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரலாம். அந்த 2லேருந்து ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் அடுத்து உங்களுக்கு நடக்க இருக்கிற நல்ல விஷயம் நீங்கள் கரியரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறது தான் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப தெளிவாக வந்திருக்கிற ஒரு மெசேஜ். எனக்கு கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ் அப்படிங்கிறது அபண்டன்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். எல்லாமே அதிகமாக இருக்கிறது, பண விஷயத்தில் எல்லாமே உங்களுக்கு அதிகமாக பணம் சேரும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு 2 பேர் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஒன்று நீங்கள் கரண்ட்லி வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அதே ஆர்கனைசேஷனில் உங்களுக்கு ப்ரொமோஷன், பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல், சேலரி ஹைக் அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் தேடி போகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இந்த கம்பெனியில் வேலை செஞ்சது எனக்கு போதும், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, பெரிய ப்ராக்ரஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கிற அந்த ஒரு டைமில் நீங்கள் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி போகிற ஒரு சூழ்நிலையுமே உருவாகிறத பார்க்க முடியுது. இந்த கார்ட்ஸ்லேயும் நம்ம அதே எனர்ஜி தான் பார்க்குறோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் சிச்சுவேஷனில் ஒரு மாற்றம் வரப்போகுது, உங்கள் பிஸ்னஸ் சிச்சுவேஷனில் ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறது திரும்ப திரும்ப கிளாரிஃபை ஆகி வந்துகிட்டே இருக்குது. இந்த கார்டு நம்ம ஆங்கர்னு சொல்லுவோம். அடுத்து உங்களுக்கு வர இருக்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி லாங் டேர்முக்கு வர ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு 5-6 வருஷமாவது நீங்கள் அதே கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு சிச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுமே பார்க்க முடியுது. ஏன்னா இந்த ஃபாக்ஸ் அண்ட் ஆங்கர்னாலே உங்களோட ஒர்க் சம்மந்தப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் நிறைய நியூ பிகினிங்ஸ் இருக்குது. நீங்கள் ஒர்க்காக ட்ராவல் பண்ணி போகிற ஒரு எனர்ஜியுமே பார்க்க முடியுது. ஏன்னா இந்த ஷிப் கார்டுமே வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் இப்போ இருக்கிற ஜாபை குவிட் பண்ணிவிட்டு புது ஜாப் அக்செப்ட் பண்ணுற ஒரு சூழ்நிலை உருவாகிறத பார்க்க முடியுது. இன்னும் சில பேர் எல்லாம் இப்போ இருக்கிற ஊரை விட்டுட்டு நீங்கள் வேறு ஒரு ஸ்டேட்டுக்கோ இல்லை வேறு ஒரு கண்ட்ரிக்கோ போகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே உங்களுக்கு உருவாகிறத பார்க்க முடியுது. ஸோ சுற்றி சுற்றி உங்கள் கரியர் சம்மந்தப்பட்டு ஸோ எப்படி பார்த்தாலும் உங்கள் கரியரில் ஒரு நியூ பிகினிங் இருக்குது, அதனால உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க முடியுது.
இந்த 2 கார்டோட எனர்ஜிஸ் பார்க்கும்போது, ஒண்ணா நீங்க கரண்ட் ஜாப்லயே கன்டின்யூ பண்ற மாரி இருக்கும். அப்படி இல்லைன்னா, நீங்க குவிட் பண்ணிட்டு புது ஜாப தேடி போற ஒரு சிச்சுவேஷன் உண்டாகும்னு சொன்னேன் இல்லையா? அங்க இருக்கிற உங்க பாஸ்னாலயோ, இல்ல உங்க கொலீக்ஸ்னாலயோ வந்து உங்களுக்கு நெறைய பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். யாருமே உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவ வந்து மதிக்காம இருந்திருக்கலாம். அந்த ஒரு ரெஸ்பெக்ட் ஃபேக்டர் வந்து அ அடிபட்டு போறதையுமே வந்து பார்க்க முடியுது. ஏன்னா, இதுக்கு அடுத்து 2 கார்ட் பாருங்க எவ்ளோ அபண்டன்ஸை குறிக்கிற கார்டு தான் வந்திருக்கு. சன் கார்டு ஹாப்பினஸ் அண்ட் வெல்பீயிங் சேர்ஃபில்ட் சம்ஒன் நியூ இஸ் என்டரிங் யர் லைஃப். அதே தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு புது பர்சன் மூலமாக வரதையுமே பார்க்க முடியுது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுனால தான் இந்த 6 of Wands எனர்ஜிக்குள்ளே நீங்கள் போவீங்க அப்படிங்கிறதுமே ரொம்ப தெளிவாக பார்க்க முடியுது. நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு கரண்ட் ஒர்க் பிளேஸில் ஏதோ ஒரு சேலஞ்ச் கண்டிப்பாக வரும். உங்களோட பர்சனல் விஷயத்த ரூமர் மாதிரி வந்து ஆஃபீஸ் முழுக்க பரப்புறது, இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ரொம்ப பொறுக்க முடியாமல் தான் நீங்கள் வந்து இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி போகிற ஒரு சுச்சுவேஷன் கூட சில பேருக்கு உண்டாகலாம். ஆனால் அப்படி வர அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்கு இந்த சக்ஸஸை கொடுக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமுமே இல்லை. ஏன்னா இந்த கார்டு பாருங்கள், பீரியட் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி அண்ட் அபண்டன்ஸ். ஸோ அபண்டன்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? கிங் ஆஃப் பென்டிகல்ஸ்னாலே அபண்டன்ஸ் தான். பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸுங்கிறது நியூ ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த கிங் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது அந்த புது பர்சன் மூலமாக வர ஆஃபர்னு சொன்னேன். இது எல்லாமே வந்து திரும்ப வேலிடேஷன் மாதிரி நம்மளுக்கு டீ லீஃப் கார்ட்ஸ்லேயுமே வந்திருக்கு. எந்த ஒரு நல்ல விஷயம் உங்கள் வாழ்க்கையில் அடுத்து நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ராஸ்பெரிட்டி, அபண்டன்ஸ் இதுதான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுமே ரொம்ப தெளிவாக வந்திருக்கு. ஸோ உங்களோட கரண்ட் சிச்சுவேஷனுக்கு உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா tarotalkstamil@gmail.comக்கு ஜஸ்ட் ஹாய்ன்னு மட்டும் இமெயில் அனுப்புங்க. என்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களோட இன்பாக்ஸை வந்து சேரும். இந்த அபண்டண்ட்டான எனர்ஜியை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அபண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களை இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கிறேன். பாய்.